எப்படி புது பேக்ரவுண்ட் செட்டப் நல்லா இருக்கா? ப்ரோ திங்ஸ் இஸ் எ ப்ரொஃபஷனல் கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தார் ராக்னராக் படத்துலேருந்து லோக்கியோட ஹெல்மெட் தான் பண்ண போகிறோம். அந்த படம் வந்து 5 வருஷம் ஆச்சு. லோக்கி சீரீஸ் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுல, அதுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒன்று போகணுன்னு சொல்லி தான் இந்த ஹெல்மெட்டை நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஹெல்மெட்டை நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணேங்கிறத தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பார்க்க தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கி ரிலேட்டடான ப்ராப்ஸ்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ரைட் நவ் யூ ஆர் வாட்சிங் லோக்கி சீரீஸ் எபிசோட் 1. இது சீரீஸுங்கிறனால வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போடலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த குறிப்பிட்ட 1 வீக் டைமுக்குள்ளே சிம்பிளான ப்ராப்பை ரெடி பண்ணி தான் வீடியோ போடுவேன். ஓகே, இப்போ நம்ம ஹெல்மெட் செய்கிற வேலையில் இறங்குவோம். இந்த டெம்ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஓடின் மேக்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் சேனல்லேருந்து தான் எடுத்தேன். எல்லா டெம்ப்ளேட் மெஷர்மெண்ட்டையும் கார்ட்போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது தனித்தனி பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த 2 பீஸ் தான் ஹெல்மெட்டோட ஃப்ரண்ட் சைடாக இருக்க போது. என் தலைக்கு இந்த 2 பீஸும் அகலமாக இருந்தனால 2 சென்டிமீட்டருக்கு லென்த்தை கம்மி பண்ணி விட்டேன். இப்போ இது 2த்தையும் சேர்த்து ஒட்டிடலாம். ஆனால் அதை ஒட்டினதுக்கப்புறம் லைட்டாக பெண்ட் பண்ணும்போது 2 தனித்தனி பீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது 2த்தையும் சேர்த்து வச்சு ஒரே பீஸாக இன்னொரு புது பீஸ் ரெடி பண்ணேன். இப்போ இது ஈஸியாக பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பீஸெல்லாம் ஒவ்வொன்றா மேலே ஸ்டாக் பண்ணி ஒரு டிசைன் எலிமெண்ட்டை ரெடி பண்ண போகிறோம். இந்த 2 பீஸும் தான் ஹெல்மெட்டோட சைட்லேருந்து பேக் வரைக்கும் கவர் பண்ண போகுது. இந்த பீஸை இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து ஒட்டணும். இந்த 2 எண்டையும் ஜாயின் பண்ணிட்டா நம்ம ஹெல்மெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் எடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஹெல்மெட்டோட பேக் சைடில் சின்ன சின்ன டிசைன் எலிமெண்ட்ஸ்லாம் ஒட்ட போகிறோம். ஆல்ரைட், இப்போ நம்ம ஹெல்மெட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இன்னும் மிச்சம் மீதி இருக்கிறது அந்த 2 கொம்பு தான். அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் தான் இந்த 4 பேப்பரும். இந்த 2 டெம்ப்ளேட்டையும் ஒன்றா அலைன் பண்ணி ஒட்டணும். அதாவது இந்த கீழே இருக்க ஏவும் மேலே இருக்க ஏவும் கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பெரிய சைஸ் டெம்ப்ளேட்டுக்கும் பியும் சியும் கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். 2 கொம்புக்கும் ஆக்சுவலாக நான் ஃபோம் ஷீட் தான் யூஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா இந்த 2 கொம்பு நம்ம ஹெல்மெட்டோட டாப்பில் இருக்க போது அதோட வெயிட்டு கம்மியாக இருக்குங்கிறதுனால தான் நான் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணேன். இப்போ இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் காப்பி எடுத்துக்கலாம். அதுலேயும் அந்த டெம்ப்ளேட்டில் இந்த மார்க்கிங்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2 பீஸையும் ஒட்டும் போது நம்மளுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி யூஸ் ஆகும். ஃபோம் ஷீட்டை ஒட்டுறதுக்கு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணாமல் ஃபெவிபாண்டை யூஸ் பண்ணணும். இந்த க்ளூ எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒட்ட போகிற 2 சைட்லேயும் அந்த கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் காய விட்டுட்டு கம் அப்ளை பண்ணி காஞ்ச 2 சைடையும் ஒன்றா ஒட்டுனா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிக்கும். இதே மாதிரி இன்னொரு காப்பி ரெடி பண்ணி அந்த 2 பீஸையும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஹானை க்ளோஸ் பண்ணுறது தான் மிகப்பெரிய டஃப்பான டாஸ்க்காக இருந்துச்சு. அது எப்படியோ கஷ்டப்பட்டு ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ நம்ம 2 கொம்பையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஹார்னில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பீஸை வெட்டி ஒட்டின மாதிரி தெரியுதா? அது தனியாக இருக்க பீஸ் இல்லை, ஆல்ரெடி அந்த ஹார்ன்லேருந்து கொஞ்சோண்டு வெட்டி அதை ஆப்போசிட் சைடில் திருப்பி ஒட்டினேன். இது எதுக்காகனா, நம்ம ஒட்ட வேண்டிய ஹார்ன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு மேலே பெண்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கணும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வச்சு பார்த்தப்ப அது ரொம்ப ஃபார்வர்ட் ஃபேஸிங்காக இருந்துச்சு. அதனால தான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன்.
2 ஹார்ன்ஸையும் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஹெல்மெட்டோட சென்டரில் ஒரு டிசைன் எலிமெண்ட் இருக்குது. அதை ஒட்டுனா நம்ம ஹார்ன்ஸை எங்கே ஒட்டணும்னு கரெக்டாக கெஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஆக்சுவலி கைஸ், ஃபோம் ஷீட்டில் ஹார்ன்ஸ் பண்ணது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக படல. ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக பெண்ட் ஆகுது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாது. பெயிண்ட் அடித்தாலும் அந்த லேயர் அப்படியே ஈஸியாக உறிஞ்சு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் கார்ட்போர்டு யூஸ் பண்ணேன். இந்த கார்ட்போர்ட் பீஸை அதே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணேன். ஆக்சுவலி கார்ட்போர்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒட்டி வச்ச ஃபோம் ஹார்ன்ஸை அப்படியே வெட்டி எடுத்துடலாம். ஹார்ன் ஒட்டுறதுக்கு முன்னாடி பென்சில் வச்சு சின்னதாக மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஹார்ன்ஸையும் லைட்டாக பெண்ட் பண்ணி ஒட்டினா கூட பிரச்சனை இல்லை. இப்போ தாண்டா கொம்பு பார்க்குறதுக்கு கொம்பு மாதிரி இருக்குது. இந்த ஃபோம் ஷீட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா ஒட்டிக்கலாம். நான் அந்த ஃபினிஷிங்கை கொஞ்சம் நல்லா அழகாக காமிக்கிறதுக்காக ஃபோம் ஷீட் ஒட்டுறேன். ஹெல்மெட்டை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஹெல்மெட்டை ஃபுல்லாக ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணி விட்டுட்டு மேலே பெயிண்ட் அப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அக்ரிலிக் பெயிண்டில் நல்லாவே பெயிண்ட் அடிக்க தெரியும்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு ஒரு 2 to 3 hours நல்லா வெயிலில் காய விட்டுறலாம். இந்த க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சு பார்த்தீங்களா, தெரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் க்ரீன் பெயிண்ட் அடித்தேன். அது ஆக்சுவலாக அது கோல்டுலேருந்து தனியாக தெரியல, கோல்டோட கூட பிளெண்ட் ஆயிடுச்சு. அதனால் போஸ்டர் கலர்லேருந்து டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி இந்த க்ரீன் கலர் இன்சர்ட்ஸுக்கு பெயிண்ட் அடித்தேன். ஓகே, இப்போ நம்ம ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஹெல்மெட்டோட உள் சைடில் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டேன். சப்போஸ் ஹெல்மெட் உங்கள் தலைக்கு சரியாக ஃபிட் ஆகலைன்னா நீங்கள் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணலாம். ஹெல்மெட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டால் உங்களுக்கு ஒரு டைட் ஃபிட் கிடைக்கும். எனக்கு ஃபோம் ஷீட் ஒட்டாமலே நல்லா டைட்டாக தான் ஃபிட் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஒட்டணும்னு காட்டுறதுக்காக சும்மா வச்சு காட்டுறேன். கொம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, கேமராலே அவ்வளோ கவர் ஆகலை. இப்போ பின்னாடி போய் காட்டுறேன். இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெல்மெட் பண்ண ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீங்கள் செஞ்சுருவீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்கன்னா அப்படியே மற்ற வீடியோஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லோரையும் இன்னொரு லோக்கி ப்ராப்போட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ